தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சீரீஸ் அப்படிங்கிறது உங்களுடைய நீட் ஜேர்னிக்குள்ள நீட் எக்ஸாம்குள்ள மே 3க்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஃபிசிக்ஸ் லெசன்ஸையும் ஒரு 15 நிமிஷத்தில் ஒவ்வொரு லெசனையும் 15 மினிட்ஸில் ரேப்பிடாக ரிவைஸ் பண்ணக்கூடிய ஒரு சீரீஸாக தான் இருக்க போகுது. அதன்படி இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். இந்த டாப்பிக்கை எப்படி ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய வெயிட்டேஜின் அடிப்படையாக வச்சு ஃபர்ஸ்ட் இந்த லெசன், ரெண்டாவது இந்த லெசன் அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதன்படி பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டருக்கு தான் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது. ஸோ தட் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் மேட்டர் ஹீட் அப்படிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும், மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்ஸ், தொட்டா சுடும், ஒரு ஃபீல். ஆனால் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹீட் அப்படிங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் எனர்ஜி. எப்படி சவுண்டுங்கிறது ஒரு எனர்ஜியோ, லைட்டுங்கிறது ஒரு எனர்ஜியோ, அதே போல் ஹீட் அப்படிங்கிறது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, அவ்வளோதான். அதே டெம்பரேச்சருக்கும் ஹீட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஹீட்டினுடைய மெஷர்மெண்ட். அதாவது இவ்வளவு சுடுது, 10 டிகிரி சூடாக இருக்குது, 20 டிகிரி செல்சியஸ் சூடாக இருக்குது, 20 கெல்வின் சூடாக இருக்குது அப்படிங்கிற அந்த ஹீட்டினுடைய மெஷர்மெண்ட், ஹீட்டோடைய அளவுகோல் அப்படிங்கிறது தான் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸ்கேல் கன்வர்ஷன் நமக்கு தெரியும். கெல்வின், ஃபாரன்ஹீட் அண்ட் செல்சியஸ், இந்த 3 ஸ்கேல்ஸும் நம்ம இப்போது பிரபலமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த 3 ஸ்கேல்ஸ்க்கு இடையில 10 டிகிரி கெல்வினை எத்தனை செல்சியஸாக மாற்றுறது, எப்படி மாற்றுறது, ஒரு கெல்வினில் கொடுத்துருக்கிறது எப்படி ஃபாரன்ஹீட்டாக மாற்றுறது அப்படிங்கிறான கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு இந்த 3 ரிலேஷன், கெல்வின் அண்ட் செல்சியஸ்க்கான இன்டர் ரிலேஷன், கெல்வின் அண்ட் ஃபாரன்ஹீட்டுக்கான இன்டர் ரிலேஷன் அண்ட் செல்சியஸ் அண்ட் ஃபாரன்ஹீட்டுக்கான இன்டர் ரிலேஷன், இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுனா ஞாபகம் வச்சுக்கலாம். ஆர்எல்ஸ் இல்லை எனக்கு இது ஞாபகம் வச்சுக்கலாம் முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஜென்ரல் ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும், விச் இஸ் ரீடிங் ஆஃப் த ஸ்கேல். உங்களுக்கு இப்போ 10 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 10 டிகிரி அப்படிங்கிறது அந்த ரீடிங் ஆஃப் த ஸ்கேலில் கிடைக்கக்கூடிய ரீடிங். லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம இங்கே லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை எதை வச்சுக்கிட்டோம், ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர், விச் இஸ் செல்சியஸை கம்பேர் பண்ணுறப்போ 0, கெல்வினுக்கு 273 அண்ட் ஃபாரன்ஹீட்டுக்கு 32 ஃபாரன்ஹீட். ஓகே, அண்ட் ஹையர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அப்படிங்கிறது பாயிலிங் பாயிண்ட். கெல்வினுக்கு 373, செல்சியஸில் 100 டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட்டில் 212 ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறது. ஓகே, இந்த ஃபார்முலா இதில் நம்ம போட்டோம் அப்படின்னா அது எப்பவுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஓகேயா, அப்படி கான்ஸ்டண்ட்டாக இருக்கப்போ இப்போ உங்களுக்கு கெல்வின் டு செல்சியஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 10 கெல்வின் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டில் கெல்வினில் லோயர் பாயிண்ட் எவ்வளோ இருக்குது அண்ட் கெல்வினில் ஹையர் பாயிண்ட் எவ்வளோ இருக்குது, கெல்வினில் லோயர் பாயிண்ட் எவ்வளோ இருக்குது, அதை போட்டு அதை ஈக்குவேட் பண்ணும். எது கூட ஈக்குவேட் பண்ணோம், நம்ம என்ன சொன்னோம், செல்சியஸாக சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னோமா. ஸோ அது செல்சியஸ் ஸ்கேலில் எவ்வளோ ரீடிங் கார்டுன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதைத்தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இப்போ செல்சியஸ்னுடைய லோயர் பாயிண்ட் 0, ஹையர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் விச் இஸ் 100, லோயர் பாயிண்ட் 100 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது ரெண்டும் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறனால அதை ரெண்டையும் நான் ஈக்குவேட் பண்ணால் என்னால் அந்த எக்ஸ் வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இப்படி தான் இந்த ஸ்கேல் கன்வர்ஷனுக்கான இந்த ரிலேஷன்ஸுமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை மனப்பாடம் பண்ண முடிஞ்சால் மனப்பாடம் பண்ணிக்கலாம், இல்லை நான் டிரைவ் பண்ணிக்கிறேன் எனக்கு டைம் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ஜென்ரல் ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. இப்போது அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். நமக்கு தெரியும் ஹீட் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா, ஒரு இடத்துல அதிகமான டெம்பரேச்சரும் இன்னொரு இடத்துல கம்மியான டெம்பரேச்சரும், அதாவது ஒரு இடத்துல அதிகமான வெப்பமோ இன்னொரு இடத்துல கம்மியான வெப்பமோ இருக்கிறப்ப தான் அதிகமான டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துல இருந்து லோயர் டெம்பரேச்சர், ஃப்ரம் ஹையர் டெம்பரேச்சர் டு லோயர் டெம்பரேச்சர் ஃப்ளோ ஆகும். அதாவது அதிக வெப்பநிலை இருக்க இடத்துல இருந்து கம்மியான வெப்பநிலை இருக்க இடத்துக்கு அது ஃப்ளோ ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ இந்த அப்ளைடு ஹீட் அப்படிங்கிற இடத்துல நமக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று தெர்மல் எக்ஸ்பேன்ஷன். நம்ம ஹீட் கொடுக்க அதுக்குள்ளே இருக்க மாலிகுல்ஸ் விலகி போகும். விலகி போகிறப்போ அந்த பொருள் அப்படிங்கிறது விரிவடையும். ஸோ அந்த ஹீட் கொடுக்கறனால ஆகிற எக்ஸ்பேன்ஷன்னா தெர்மல் எக்ஸ்பேன்ஷன். அந்த தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் ஒரு மேட்டர் இருக்குது. இன்னொன்று கலோரிமெட்ரி பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு தெர்மல் எக்ஸ்பேன்ஷன். இந்த தெர்மல் எக்ஸ்பேன்ஷனில் மொத்தம் 3 வகை. என்னன்னு பார்த்தீங்கன்னா லீனியர் எக்ஸ்பேன்ஷன், அதாவது இப்போ இந்த பொருள் அப்படின்னா இந்த பொருள் நீளத்தில் எவ்வளவு எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படிங்கிறது. ஏரியல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா இந்த பொருள் எவ்வளவு ஏரியா இப்போ கவர் பண்ணுது, எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கு அப்புறமா இன்னும் எவ்வளவு ஏரியா சேர்த்து கவர் பண்ணுது அப்படிங்கிற விஷயம் தான் ஏரியல் எக்ஸ்பேன்ஷன். அண்ட் வால்யூம் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது இது ஒரு சிலிண்டர். இப்போது இது எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கு அப்புறமா இவ்வளோ தூரம் வந்துருச்சு அப்படின்னா இனிஷியலாக எவ்வளோ வால்யூம் இருந்துச்சு, எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கு அப்புறமா மொத்தமாக எவ்வளோ வால்யூம் இருக்குது அப்படிங்கிறது தான் வால்யூம் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், L0 அப்படிங்கிறது இனிஷியல் லென்த், அதாவது ஹீட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இருந்த லென்த்து. இப்போ நான் ஹீட் கொடுக்குறப்போ இந்த ΔL அப்படிங்கிற அளவுக்கு அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகுது. இது L0, ஹீட் கொடுத்ததுக்கப்புறம் ΔL அப்படிங்கிறதாவது. இப்போ அந்த ΔLக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா L0 ΔT. இதில் இந்த ஆல்ஃபாங்கிறது என்னென்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன்
எஸ்பெஷலி லீனியர் எக்ஸ்பென்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதுக்கான ஃபார்முலா இது. ஸோ இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன, டெல் எல்எஃப் அப்படிங்கிறது எல் நாட்டையும், அதாவது இந்த ஏரியா எல் நாட்டையும் இந்த டெல் எல்லையும் ஆட் பண்ணுறது தானா. ஸோ டெல் எல்எஃப்ங்கிறது ஃபைனல் இஸ் ஈக்குவல் டு எல் நாட் ப்ளஸ் டெல் எல் அப்படின்னு வச்சுப்போமா. இப்போ இந்த டெல் எல்லுக்கு பதிலாக இங்கே இருக்கிற விஷயத்தை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா. சப்ஸ்டியூட் பண்ணால் எல் நாட் ப்ளஸ் ஆல்ஃபா எல் நாட் டெல் டி அப்படின்னு வரும். இது ரெண்டுலேருந்து எல் நாட்டை காமனாக வெளியே எடுத்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் எல்எஃப் இஸ் ஈக்குவல் டு எல் நாட் இன்ட்டு 1 ப்ளஸ் ஆல்ஃபா டெல் டி. இதுதான் உங்களுக்கான ஃபைனல் ஃபார்முலா ஃபார் லீனியர் எக்ஸ்பென்ஷன். அதே போல் ஏரியல் எக்ஸ்பென்ஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா அதே போல் சேஞ்ச் இன் ஏரியாவை பீட்டா அப்படின்னு எடுத்திருப்பாங்க. இது பாருங்கள், ஃபஸ்ட்டு இவ்வளோ ஏரியா இருந்துச்சு, அடுத்து இவ்வளோ பெருசு ஆகிடுச்சு, நிறைய ஏரியா கவர் பண்ணுது. அந்த சேஞ்ச் இன் ஏரியா என்ன அப்படின்னா டெல் ஏ அப்படிங்கிறது. இந்த ஏ நாட் அப்படிங்கிறது இனிஷியலாக இருந்த ஏரியா. இப்போது எவ்வளவு இந்த டெல் ஏ எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா இது. இதில் இந்த பி நாட் அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏரியல் எக்ஸ்பென்ஷன். இதுக்கு எப்படி ஆல்ஃபா அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பென்ஷனோ அதே போல் இங்கே பீட்டா அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏரியல் எக்ஸ்பென்ஷன். ஓகே, இப்போ அதே போல் தான் இதுக்கும் டோட்டல் ஏரியா ஃபைனல் ஏரியா ஏஎஃப் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ அதிகமாக இருக்குது டெல் ஏ ப்ளஸ் ஆல்ரெடி எவ்வளோ இருந்துச்சு ஏ நாட். இப்போ அந்த டெல் ஏக்கான ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க, பீட்டா ஐ நாட் டெல் டி ப்ளஸ் இங்கே ஒரு ஏ நாட் இருக்குது. இப்போ இது ரெண்டுலேருந்தும் ஏ நாட்டை காமனாக வெளியே எடுத்தோம்னா ஃபைனல் ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் இன்ட்டு 1 ப்ளஸ் பீட்டா டெல் டி அப்படி எழுதலாமா. இது ஏரியல் எக்ஸ்பென்ஷனுக்கான ஃபைனல் ஃபார்முலா. ஓகே, இப்போ வால்யூம் எக்ஸ்பென்ஷனுக்கு எப்படி இதுக்கு ஆல்ஃபா பீட்டாவோ அதே போல் வால்யூம் எக்ஸ்பென்ஷனுக்கு காமா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் எக்ஸ்பென்ஷன். இப்போது இதுக்கும் பாருங்கள், இது இனிஷியலாக இருந்த வால்யூம், இது எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கிற வால்யூம், இங்கே ஷேட் பண்ணியிருக்கிறதுலாம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்க வால்யூம். ஓகே, ஃபைனல் வால்யூமுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஃபைனல் வால்யூம் ஈக்குவல் டு ஏற்கனவே இருந்தது வி நாட் ப்ளஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கிறது டெல் வி. இப்போ இந்த டெல் விக்கு பதிலாக இங்கே மேலே இருக்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறோம், விச் இஸ் வி நாட் ப்ளஸ் காமா வி நாட் டெல் டி. இப்போ இதில் வி நாட்டை காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா வி நாட் இன்ட்டு 1 ப்ளஸ் ஆல்ஃபா டெல் டி அப்படிங்கிறது தான் வால்யூமெட்ரிக் எக்ஸ்பென்ஷனுக்கு நமக்கு ஃபைனல் ஃபார்முலாவாக இருக்கும். ஓகே, இப்போது இந்த ஆல்ஃபா பீட்டா காமா இவங்க 3 பேருக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா இஸ் டு பீட்டா இஸ் டு காமா இஸ் ஈக்குவல் டு 1:2:3. இதுதான் ஆல்ஃபா லீனியர் எக்ஸ்பென்ஷனோட கோஎஃபிஷியன்ட், பீட்டா ஏரியல் எக்ஸ்பென்ஷனோட கோஎஃபிஷியன்ட் அண்ட் காமா வால்யூமெட்ரிக் எக்ஸ்பென்ஷனோட கோஎஃபிஷியன்ட். இவங்க 3 பேருக்கான ரிலேஷன் இதுதான் 1:2:3 அப்படிங்கிறது. ஸோ இந்த ரேஷியோ வச்சும் சில சம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் அப்படிங்கிறது அனாமலஸ் பிஹேவியர் ஆஃப் வாட்டர். அனாமலஸ் பிஹேவியர் அப்படின்னா என்னென்னா, நம்ம எதிர்பார்க்கறது ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் அதிலிருந்து விசித்திரமாக வினோதமாக நடக்கிறது, அதுக்கு பேர் தான் அனாமலஸ் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்டர் என்ன அப்படி விசித்திரமாக நடந்துக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, வாட்டர் 4 டிகிரி செல்சியஸில் இருக்கிற வரைக்கும் தான் கான்ட்ராக்ட் ஆகும். அதாவது நம்ம தண்ணியை ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்போ 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் அது சுருங்கும், அதாவது தண்ணி வந்து ஐஸ் கட்டியாக மாறும். அதுக்கு மேலே எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போது அதுக்கு என்ன அர்த்தம், 4 டிகிரி செல்சியஸில் தான் அதிகமான டென்சிட்டி ரொம்ப சுருங்குது அண்ட் மினிமம் வேல்யூ ரொம்ப கம்மியான வால்யூம் இருக்குது. அதுக்கு கீழே போனால் எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிருதுன்னு சொல்லியாச்சு. ஸோ தட் அப்போ 0 டிகிரி செல்சியஸில் இருக்கிறத விட 4 டிகிரி செல்சியஸில் தான் அதிகமான டென்சிட்டியும் மினிமமான வால்யூமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நேச்சரில் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, அந்த பனிப்பிரதேசங்களில் அந்த தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய மிருகங்கள் உயிர் வாழ்கிறதுக்கு. அந்த எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து இது வாட்டர்னு வச்சுப்போமே, இதில் வந்து ஒரு மீன் இருக்குது, ஃபிஷ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுப்போம். இப்போது இந்த ஃபிஷ்ஷால் கண்டிப்பாக 0 டிகிரி செல்சியஸில் சர்வை பண்ண முடியாது, 4 டிகிரி செல்சியஸில் தான் சர்வை பண்ண முடியும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே மேலே இருக்கிற வாட்டர் சர்ஃபேஸ் ஃபஸ்ட்டு கூல் ஆகும். கூலாச்சு அப்படின்னா இந்த 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கான்ட்ராக்ட் ஆகும். அதுக்கு மேலே என்ன ஆகும், மேக்ஸிமம் டென்சிட்டி ஆயிருமா, 4 டிகிரி செல்சியஸ் கீழே 0 டிகிரி வரப்போ மேக்ஸிமம் டென்சிட்டி ஆயிரும். அப்போது மேலே இருக்கிற தண்ணியை விட அதிகமான டென்சிட்டிங்கிறப்போ அந்த தண்ணி கீழே வந்துடும். ஓகே, இப்போ இந்த கீழே இங்கே வந்துருச்சு. அடுத்த லேயர் ஆஃப் வாட்டர் திரும்ப அதே மாதிரி கீழே வரும், அடுத்த லேயர் ஆஃப் வாட்டர் திரும்ப அதே மாதிரி கீழே வரும். அப்போது மேலே ஒரே ஒரு லேயர் மட்டும்தான் 0 டிகிரி செல்சியஸில் உறைஞ்சிருக்கும். ஓகே, அதுக்கு கீழே இருக்கிற மொத்த வாட்டரும் 4 டிகிரி செல்சியஸில் தான் இருக்கும். அப்போ அந்த உயிரினங்களால் 4 டிகிரி செல்சியஸில் நிம்மதியாக வாழ முடியும்.
ஈவன் தோ மேலே அதுக்கு வெளியில் 0 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு குளிர் நிலவினாலும் கூட. இதுதான் வாட்டருடைய விசித்திரமான அனாமலஸ் ப்ராப்பர்ட்டி. இது நமக்கு மெரைன் லைஃப்க்கு எப்படி யூஸ் ஆகுதுங்கிறத பார்த்துருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த கிராஃபில் என்ன சொல்கிறாங்க, டெம்பரேச்சர் வர்சஸ் வால்யூம் கிராஃபில் 4 டிகிரி இருக்கிறப்ப தான் ரொம்ப கம்மியான வால்யூம், மினிமம் வால்யூம். அதே இங்கே பாருங்கள் 4 டிகிரி இருக்கிறப்ப தான் ரொம்ப மேக்ஸிமமான டென்சிட்டி, அப்போது மேக்ஸிமம் டென்சிட்டி. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி. ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி அப்படின்னா இங்கேயே சொல்லியிருக்க பாருங்க, 1 கிராம் பொருளை ப்ளஸ் 1 டிகிரி செல்சியஸ், அதாவது 1 டிகிரி செல்சியஸ் கூட்டுறதுக்கு நான் எவ்வளவு ஹீட் எனர்ஜி கொடுக்கணும் அப்படிங்கிறதான் அந்த பொருளினுடைய ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இப்போ எவ்வளவு எனர்ஜி, அப்போ எனர்ஜி நம்ம என்னன்னு சொல்லலாம், டெல் கியூ அப்படின்னு சொல்லலாமா? ஓகே, அந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியை எஸ் அப்படிங்கிற லெட்டரில் டினோட் பண்ணுறோம். ஸோ இதுதான் உங்களுக்கான ஃபார்முலா. இப்போ இதிலிருந்து பார்த்தா எஸ்ஸும் டெல்டியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படிங்கிறது தெரியுதா? ஓகே, ஃபைன். இப்போ இந்த எம்எஸ் இதை சேர்த்தி சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சிக்கு இந்த சிங்கிற டேர்முக்கு ஒரு பேர் வைக்கிறோம், என்னன்னா தெர்மல் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். சரி, இதில் எம்ங்கிறது என்னப்பா அப்படின்னு கேட்டால் மாஸ். இங்கே 1 கிராம் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டோம். மேபி நம்ம எடுத்துக்கிறது 100 கிராமாக இருக்கலாம், 5 கிராமாக இருக்கலாம், 1 கிலோவாக இருக்கலாம், 2 கிலோவாக இருக்கலாம் இல்லையா? ஸோ தட் எம்மும் எஸ்ஸும் சேர்த்து கிடைக்கிற ப்ராடக்ட் தான் நமக்கு தெர்மல் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் அப்படிங்கிறது ஐசோ தெர்மல் கண்டிஷன். ஐசோ தெர்மல் அப்படின்னா என்ன? டெம்பரேச்சரில் எந்த சேஞ்சும் இருக்கிறது, டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். அப்போ டெல்டி அப்படிங்கிறப்போ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், அப்போ சேஞ்சே இருக்காதுன்னா டெல்டி இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே டெல்டி 0 ஆனால் எஸ் என்ன ஆயிரும், இன்ஃபினிட்டி ஆயிருமா? அதை தான் இங்கே போட்டிருக்காங்க. ஓகே, குட். இப்போ அடையபட்டிக்னா என்ன கண்டிஷன்? எனர்ஜி வெளியும் போகாது, உள்ளேயும் வராது. அப்போனா இருக்கிற எனர்ஜி அப்படியே இருக்கும். எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அப்போது சேஞ்ச் இன் எனர்ஜி டெல் கியூ இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்குமா? இப்போ இந்த ஃபார்முலாவில் டெல் கியூ 0வாக இருக்குது அப்படின்னா ஆப்வியஸாக எஸ்ஸும் என்னவாக தான் இருக்கும், 0வாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் ஸ்பெசிஃபிக் ஹீட் 0ன்னு சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி இதில் இன்னொரு டேர்ம் இருக்குது, அதை நான் மென்ஷன் பண்ணல. என்னன்னா மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா நத்திங். இங்கே 1 கிராமுக்கு 1 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு சொன்னோமா? மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஒரு மோல் விஷயத்தை, ஒரு மோல் சப்ஸ்டன்ஸை 1 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவு ஹீட் தேவை, எவ்வளோ எனர்ஜி தேவை அப்படிங்கிறது தான் மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறது. இப்போ அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேட்டன்ட் ஹீட். லேட்டன்ட் ஹீட் அப்படிங்கிற டேர்முக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை அதனுடைய ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவை, அதுவும் எவ்வளவு ஹீட் எனர்ஜி தேவை அப்படிங்கிறது தான் லேட்டன்ட் ஹீட். எக்ஸாம்பிளுக்கு தண்ணியை ஐஸாக மாற்றுறதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவை, அல்லது தண்ணியை நீர் ஆவியாக மாற்றுறதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவை அப்படிங்கிறது தான் லேட்டன்ட் ஹீட் அப்படிங்கிறது. ஓகே, இங்கே நம்மளும் வாட்டர் வச்சு தான் பேச போகிறோம். அந்த தேவையான எனர்ஜி லேட்டன்ட் ஹீட் அப்படிங்கிறது எல், தேவையான எனர்ஜிங்கிறது டெல் கியூ, எம்ங்கிறது எவ்வளவு மாஸ், எவ்வளவு தண்ணியை நம்ம மாற்ற போகிறோம் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஃபார்முலா. ஓகே, இப்போது இந்த கிராஃப் பாருங்கள். இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா இந்த டீட்டா ஐஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சாஞ்சிருக்கு, இந்த டீட்டா வாட்டர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நேராக இருக்குது. ஆனால் இந்த டீட்டா ஸ்டீம் அப்படிங்கிறது பயங்கரமாக சாஞ்சிருக்கு இல்லையா? பயங்கரமாக இந்த பக்கம் சாஞ்சிருக்கு இல்லையா? ஸோ தட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, டீட்டா ஸ்டீம் அதாவது இவங்களுடைய இது பாருங்கள், இது ஐஸு 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு இருக்கிறனால இது வரைக்கும் ஐஸு, இதுக்கு மேலே ஐஸ்லேருந்து வாட்டராக சேஞ்ச் ஆகிற டிரான்சிஷன். அப்போ இங்கே தான் அதுக்கான லேட்டன்ட் ஹீட் எனர்ஜியை அப்சர்வ் பண்ண போகுது. ஓகே, இப்போ இது வரைக்கும் வாட்டரு, இதுக்கு மேலே தான் ஸ்டீமு. அப்போது இந்த இடத்துல தான் அதுக்கு தேவையான லேட்டன்ட் ஹீட், அதாவது வாட்டர்லேருந்து ஸ்டீமாக மாறுறதுக்கு தேவையான லேட்டன்ட் ஹீட்டை டெல் கியூவை அப்சர்வ் பண்ண போகுது. ஓகே, இப்போது இந்த டெல் ஸ்டீம் அப்படிங்கிறது தான் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் டீட்டா ஸ்டீம் அந்த ஸ்லோப்பு தான் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, டீட்டா ஸ்டீம் அதிகம் அப்படின்னா அவங்க அதிகமான எனர்ஜியை கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்? வாட்டர்லேருந்து ஸ்டீமாக மாற்றுறதுக்கு அதிகமான எனர்ஜி தேவை. இப்போ டீட்டா வாட்டர் தான் இருக்கிறதுலே கம்மி அப்படின்னா ஐஸ்லேருந்து வாட்டராக மாற்றுறதுக்கு கம்மியான எனர்ஜி தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஐஸ்லேருந்து வாட்டராக மாற்றுறதுக்கு என்னமோ 80 கிலோ கலரிஸ் பர் கிலோகிராம் போதுமானது. ஆனால் வாட்டர்லேருந்து ஸ்டீமாக மாற்றுறதுக்கு 540 கிலோ கலரிஸ் பர் கிலோகிராம் தேவைப்படுது. அப்போது இந்த ரிலேஷன்லேருந்து, இந்த கிராஃப்லேருந்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட் அப்படிங்கிறது தியரிட்டிக்கலாக பார்த்த வேல்யூ கூட நமக்கு ஒத்து போகுதா? ஸோ இதுதான் லேட்டன்ட் ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிற கான்செப்ட். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது லாஸ் ஆஃப் மிக்ஸ்சர். அதாவது ஐஸும் வாட்டரும் சேர்ந்த ஒரு கலவையாக இருக்கலாம், அல்லது வாட்டரும் ஸ்டீமும் சேர்ந்த ஒரு கலவையாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதோ ஒரு 2 பொருள் சேர்ந்த ஒரு கலவையாக இருக்கலாம் இல்லையா? அவங்களுடைய மிக்ஸ்சருக்கு சில லாஸ் இருக்குது. அந்த மிக்ஸ்சருக்கான ஃபார்முலா இது
இந்த ஃபார்முலா சில கண்டிஷன்ஸின் அடிப்படையில் தான் இருக்குது. அந்த சில கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்த்தா, நோ ஃபேஸ் சேஞ்ச். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐஸும் வாட்டரும் ஒரு மிக்சர் அப்படின்னு கணக்கு பண்ணிக்கணும்னா, அந்த ஐஸு எந்த காலகட்டத்திலையும் வாட்டராக மாறலை அப்படிங்கிற கண்டிஷனில் தான் இந்த லா ஆஃப் மிக்சர் அப்ளை பண்ண முடியும். அடுத்து நோ ஹீட் எக்ஸ்சேஞ்ச் வித் சரௌண்டிங்ஸ். இப்போ அந்த ஐஸையும் வாட்டரையும் ஒரு பவுலில் வச்சிருக்க அப்படின்னா, அந்த மிக்சருங்கிறது வெளியில் இருக்கக்கூடிய இந்த ரூம் டெம்பரேச்சர்னாலேயோ அல்லது வெளியில் எக்ஸ்டர்னலாக வேறு ஏதோ ஒரு ஹீட் கொடுக்கறதுனாலையோ அதுக்கு ஹீட் உள்ளேயும் வரக்கூடாது, அதுலேருந்து ஹீட் வெளியவும் போகக்கூடாது. அதாவது சேஞ்ச் இன் எனர்ஜி ஜீரோவாக இருக்கணும், நோ ஹீட் எக்ஸ்சேஞ்சாக இருக்கணும். இது ரெண்டாவது கண்டிஷன். மூணாவது தான் அதனுடைய ஃபார்முலா என்னன்னா, ஹீட் லாஸ்ட் பை எ பாடி இஸ் ஈக்குவல் டு ஹீட் கெயின்ட் பை அனதர் பாடி. அதாவது அந்த ஐஸ்லேருந்து எவ்வளவு ஹீட் லாஸ் ஆகுதோ அதுதான் அந்த வாட்டர் கெயின் பண்ணிக்கிற ஹீட்டாக இருக்கும், அல்லது அந்த வாட்டர்லேருந்து எவ்வளவு ஹீட் லாஸ் ஆகுதோ அதுதான் அந்த ஐஸு கெயின் பண்ணிக்கக்கூடிய ஹீட்டாக இருக்கும். அதைத்தான் இந்த தேர்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது சொல்லுது. இதை வச்சு தான் இந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தா, இங்கே பாருங்க, மாஸ் M1, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி S1 அண்ட் டெம்பரேச்சர் T1 அப்படிங்கிற ஒரு மிக்சர். இது ஏதோ ஒன்று, ஐஸோ வாட்டரோ சம் வாட். இங்கே மாஸ் M2 இருக்கக்கூடிய இன்னொரு பொருள் S2, அதுக்கான ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி S2 அண்ட் அதனுடைய டெம்பரேச்சர் T2 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இது ரெண்டையும் கலக்கிறேன், டெம்பரேச்சர் மிக்ஸு, அதாவது இது இந்த மிக்சருடைய டெம்பரேச்சர் T மிக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். இப்போது ஃபார்முலா என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஹீட் லாஸ்ட் பை எ பாடி இஸ் ஈக்குவல் டு ஹீட் கெயின்டு பை எ பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீட்டுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், விச் இஸ் MS del T. இந்த கண்டிஷனில் பார்த்தோம் அப்படின்னா del T அப்படிங்கிறது T1 மைனஸ் T மிக்ஸா. அப்போ நான் இங்கே என்ன எழுதலாம், T1 மைனஸ் T மிக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இது M1 S1, ஏன்னா M1க்கு எடுத்துக்கிட்டேன். இது ஹீட்டை லாஸ் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ அப்போ மைனஸ்ன்னு வச்சுக்கலாமா. இப்போது இன்னொரு பாடி இஸ் ஈக்குவல் டு, இது ஹீட் லாஸ்ட் பை எ பாடி ஈக்குவேஷன் எழுதியாச்சு. இப்போ ஹீட் கெயின்டு பை எ பாடி, எந்த பாடி, இந்த இது லாஸ் பண்ணுது அப்படின்னா ஆப்வியஸாக இது கெயின் பண்ணுமா. அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா வரும், M2 S2 இன்ட்டு இங்கே T2 இருக்குது. ஸோ T2 மைனஸ் TM அப்படிங்கிறது வரணுமா. ஓகேயா. இங்கே ஏன் நெகட்டிவ் அப்படின்னா இது ஹீட்டை லாஸ் பண்ணுது, இங்கே ஏன் பாசிட்டிவ் அப்படின்னா இது ஹீட்டை கெயின் பண்ணுது. இப்போது இந்த ஹோல் டேர்மை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா இதுவும் அடிஷனில் இருக்கும், இந்த பக்கம் 0 இருக்குமா. அந்த ஃபார்முலா தான் இது. ஸோ லா ஆஃப் மிக்சருக்கான ஃபார்முலா இது. அந்த லாஸ் ஆஃப் மிக்சர் அப்படிங்கிறது எந்தெந்த கண்டிஷனில் ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் இது. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் அப்படிங்கிறது ஹீட் டிரான்ஸ்ஃபர். ஹீட் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது 3 விதமாக நடக்கும். ஒன்று கண்டக்ஷன், இன்னொன்று கன்வெக்ஷன் அண்ட் இன்னொன்று ரேடியேஷன் அப்படின்றது. இது 3க்குமான வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்றத பார்ப்போம். கண்டக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது ஒரே பாடியில் இந்த பாயிண்டில் T1 டெம்பரேச்சர் இருக்குது, அது அதிகமான டெம்பரேச்சர். அதே கொஞ்சம் தூரம் தள்ளி இந்த பாயிண்டில் T2ங்கிற டெம்பரேச்சர் இருக்குது, அது T1 விட கொஞ்சம் கம்மியான டெம்பரேச்சர் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஹீட்டு எது வரைக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா T1ம் T2வும் ஈக்குவல் ஆகிற வரைக்கும், அதாவது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் ஆகிற வரைக்கும், விச் மீன்ஸ் ஈக்குவலிபிரியம் ரீச் ஆகிற வரைக்கும் கண்டக்ஷனில் இந்த டெம்பரேச்சர் ட்ரான்ஸ்ஃபர், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கான ஃபார்முலா தான் நமக்கு 2KA இன்ட்டு மைனஸ் dT/dx அப்படிங்கிறது. இதில் இந்த K அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேங்கிறது ஒவ்வொரு பொருளுக்கும் மாறுமா அப்படின்னு கேட்டால் ஆப்வியஸாக ஒவ்வொரு பொருளோட தெர்மல் கண்டக்டிவிட்டியை பொறுத்து மாறும். ஸோ இந்த கே அப்படிங்கிறது இந்த ஸ்பெசிஃபிக் பொருளுடைய தெர்மல் கண்டக்டிவிட்டி. அது கோல்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும், சில்வருக்கு ஒரு மாதிரி இருக்கும், வாட்டருக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆயிலுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அது மாறும். ஓகே, அடுத்து கன்வெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்வெக்ஷன் அப்படின்னா என்னன்னா, அதாவது ஒரு பொருளை தொடாமல் அதுக்கு எப்படி மேலையும் கீழையும் ஹீட் ஒரு சர்க்கிளாக போயிட்டு இருக்கிறது பேர் தான் கன்வெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கன்வெக்ஷனை சொன்னது யார் அப்படின்னா போல்ட்ஸ்மேன் ஸ்டீஃபன்ஸ் லா. இந்த போல்ட்ஸ்மேன் ஸ்டீஃபன்ஸ் லாவுக்கான ஃபார்முலா இதில் ரோ அப்படிங்கிறது ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரிஞ்ச டென்சிட்டி. இங்கே ஸ்டிக்மா அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்கள், இந்த சிக்மா தான் இந்த ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது டெம்பரேச்சர் ஆஃப் த பாடி டு த பவர் 4 மைனஸ் டெம்பரேச்சர் ஆஃப் த சரௌண்டிங்ஸ் டு த பவர் 4. அடுத்து ரேடியேஷன். ரேடியேஷன்னா அந்த பாடி எங்கேயோ இருக்கும், ஹீட் கெயின் பண்ணுற பாடி எங்கேயோ இருக்கும், ஹீட் எமிட் பண்ணுற பாடி எங்கேயோ இருக்கும். அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில ரேடியேஷன் ஹீட் வேவ்ஸாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் ரேடியேஷன். அதை சொன்னவர் யாருன்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங். நியூட்டன் சொன்னது, அதோட அவர் இந்த லா பேர் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங். அதுக்கான ஃபார்முலா தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா K அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், திரும்ப இந்த தெர்மல் கண்டக்டிவிட்டி அந்த கான்ஸ்டன்ட் தான் அது. அண்ட் TB அப்படிங்கிறது டெம்பரேச்சர் ஆஃப் த பாடி, TS அப்படிங்கிறது டெம்பரேச்சர் ஆஃப் த சரௌண்டிங்ஸ். இப்போ ஓவர் பீரியட் ஆஃப் டைம் எனக்கு தேவை அந்த பாடிக்கு 5வது செகண்ட்லேருந்து 10வது செகண்டுக்குள்ளே
எவ்வளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படிங்கிற நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டெம்பரேச்சர் ஆஃப் த பாடி அப்படிங்கிறத 5வது செகண்டில் எவ்வளோ டெம்பரேச்சர், 10வது செகண்டில் எவ்வளோ டெம்பரேச்சருங்க இடையில இருக்க ஆவரேஜை போட்டு இதை நம்ம அங்கே சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கும். ஓகே, இதுக்கு 3க்குமான முக்கியமான வித்தியாசம் அப்படின்றது பார்த்தா 3லையும் எனர்ஜி, இதுலேயும் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமான்னு கேட்டால் ஆப்வியஸாக கண்டக்ஷன் அப்படிங்கிறது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது தான். ஸோ எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதில் கன்வெக்ஷன் அப்படிங்கிறதும் எனர்ஜி மேலையும் கீழையும் போயிட்டு இருக்கிற சைக்கிள் தான். ஸோ இதுலேயும் எனர்ஜி மேலையும் கீழையும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதில் ரேடியேஷன் மூலமாக எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, ஒரிஜினலான மாஸ் ஏதோ ஒரு பொருள் கான்டாக்டில் இருக்கா, ஏதோ ஒரு பொருள் ஒரிஜினலான மாஸ் இந்த சென்ஸ் ஒரு எலக்ட்ரானோ ஒரு புரோட்டானோ மாறுதா போகுதா வருதா அப்படின்னு கேட்டால் கண்டக்ஷனில் ஆப்வியஸாக இது ரெண்டும் கான்டாக்டில் இருக்கிறதுனால மாஸ் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. கன்வெக்ஷனில் மாஸ் எக்ஸ்சேஞ்ச் கிடையாது. ரேடியேஷன்லையும் இவனும் ரொம்ப தூரத்தில் இருப்பான், ஹீட் கெயின் பண்ணுறவனும் ஹீட் கொடுக்குறவனும். ஸோ தட் இவங்களுக்கும் மாஸ் எக்ஸ்சேஞ்ச் கிடையாது. 3வது மீடியம். இவனுக்கு மீடியம் தேவையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தேவை. ஏன்னா 2 பேரும் ஒட்டுக்கா இருக்கிறான் அப்படின்னாலே இந்த பாடி தானே இவங்க 2 பேருக்கான மீடியம் அப்படிங்கிறப்போ இவனுக்கு மீடியம் தேவை. ஓகே, இவன் கன்வெக்ஷன், இவனுக்கு மீடியம் தேவையா அப்படின்னு கேட்டால் ஆப்வியஸாக இவனுக்கு மீடியம் தேவை. ஏன்னா மேலையும் கீழையும் போகணும் அப்படிங்கிறப்போ அது வாட்டருக்குள்ளே ஐஸும் வாட்டரும் மேலையும் கீழையும் போகிறதா இருக்கலாம். அப்போ அந்த வாட்டர் அப்படிங்கிறது ஒரு மீடியம் அல்லது ஏர் அப்படிங்கிறது ஒரு மீடியம். அப்போ கன்வெக்ஷனுக்கு கண்டிப்பாக மீடியம் தேவை. ஆனால் ரேடியேஷன் இவன் வேவ்ஸ் அப்படிங்கிறதுனால இவனுக்கு மீடியம் தேவையில்லை. அவ்வளோதான் இந்த 3 பேர்த்துக்கான வித்தியாசம் அப்படிங்கிறது. தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் லெசனில் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸையும் ஒரு குவிக் ரிவிஷனாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்போனா தான் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஃபர்தராக நான் எல்லா லெசனுக்கான ரிவிஷன் வீடியோஸும் போடுறதுக்கு. அண்ட் இதே போல் ரிவிஷனுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்களோட ஃபெலோ ஃப்ரெண்ட்ஸ் நீட் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கலாம் ஆர் ஜேஇ ஆஸ்பிரண்ட்டாக இருக்கலாம், அவங்களுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலோ ஆர்எல்ஸ் வேறு ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தாலோ அந்த கருத்துக்களை தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.